இந்த கெமிக்கல் இந்த தண்ணியில் இவ்வளோ இருந்தால் இந்த மனுஷன் இப்படி பாதிக்கப்படுவாங்கிறது அந்த ஒரு ஃபைனலாக நம்ம நம்பரை கொண்டு வரணும். அதே சேலஞ்சை நான் ஏஎல்பியில் பார்த்தேன். 20 வயசுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ அதை எப்படி டீல் பண்ணுறதுன்றது நான் அடலசன்ஸை விட பேரண்ட்ஸ்க்கு புரிய வைப்பேன். இந்த அடுத்த தலைமுறையை நல்ல வழிகாட்டுதல் கொண்டு போகிறோன்னா பேரண்ட்ஸ் படிக்கணும். அதுக்கு நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லா பேரண்ட்ஸும் ஏஎல்பி படிக்கணும். வாழ்க்கைங்கிறது ஒரு மேடு பள்ளம் நிறைந்தது. எப்போவுமே இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஆனால் எங்கே மேடு இருக்கும் எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால். இப்போது உங்களுக்கு எப்படி ஜோதிடத்து மேலே நாட்டம் வந்தது? நான் பாரம்பரிய ஜோதிடம் ஒன்றுமே கற்றுக்கல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாந்தகுமார் சாரை ட்ரெயினில் பார்த்த உடனே தான் அவர் சொன்னார், லக்னம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறணும். அப்போ தான் ஒரு புது ஆர்வமே வந்தது. ஓ இது அப்படியா, சரி இதில் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னுட்டு நான் பேசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப் இருந்தது, அட்வான்ஸ் பண்ணேன். எனக்கு நான் ரொம்ப டெக்னிக்கலி ஓரியன்ட். அதாவது நிலத்தடி நீர் ஓடுது, அதோட கெமிக்கல் அது ஆவியாகி அந்த வீட்டுக்குள்ளே எப்படி மனுஷனை ஒரு பாதிக்குதுங்கிற ஒரு மாடலிங்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 10 வேரியபிள் இருக்கும். அதில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி 3 சேர்ந்தது. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாடலாக உருவாக்கி இந்த கெமிக்கல் இந்த தண்ணியில் இவ்வளோ இருந்தால் இந்த மனுஷன் இப்படி பாதிக்கப்படுவாங்கிறது அந்த ஒரு ஃபைனலாக நம்ம நம்பரை கொண்டு வரணும். அதே சேலஞ்சை நான் ஏஎல்பியில் பார்த்தேன். இந்த 12 கட்டம் இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க நம்பர் பேஸ்டு. அண்ட் இந்த பாவகம், இந்த கிரகம், இதோட பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ், இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ மாடல் டு மீ. ஸோ சயின்டிஃபிக்கலி ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட். அதாவது ஒரு சூப்பர்வைசர் ஆன உடனே நான் அந்த டெக்னிக்கல் சேலஞ்சை மிஸ் பண்ணேன் நான். ஏன்னா ஆன் அ டே டு டே பேசிஸ் எனக்கு அந்த சேலஞ்ச் ஒரு எனர்ஜி கொடுத்தது. ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு எனர்ஜி வரும் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி ஏஎல்பியில் இந்த ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் என்னங்கிறத ஒரு மேத்தமெட்டிக்கலி பேஸ்டு அப்ரோச்சில் சொல்லும்போது அதே எனர்ஜி எனக்கு கிடச்சிது ஏஎல்பியில். ஸோ தட்ஸ் வாட் ட்ரைவ்ஸ் மீ ஆல்சோ ரைட் நவ். ஸோ ஐ டோன்ட் see that like physics, chemistry, biology is different from what I'm doing because it is the same approach. Logically it makes sense to me. ஜோதிடம் படித்ததில் உங்களுக்குள்ளார என்னென்ன மாற்றம் நடந்தது? மாற்றம்னு சொல்லும்போது எனக்கு எப்போவுமே மனித மனங்கள், அதோட செயல்பாடுகள், அத்துமீறல்கள், அதோட வெளிப்பாடுகள், இதெல்லாம் மேலே எப்போவுமே ஆர்வமாக இருக்குது. நான் கோயிலெலாம் வாலண்டியர் ஒர்க் பண்ணுவேன், இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ் எடுப்பேன், எஸ்பெஷலி ஃபார் அடலசன்ஸ். அந்த அடலசன்ஸ் அந்த ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது 26 வயசு வரைக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க சட்டுன்னு சில சமயம் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதோட பலாபலன்கள் ரிஸ்கெல்லாம் தெரியாது, உணர்ச்சி வயப்பட்டு எடுப்பாங்கங்கிறது. அது அடலசன்ஸ் 20 வயசுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ அதை எப்படி டீல் பண்ணுறதுன்றது நான் அடலசன்ஸை விட பேரண்ட்ஸ்க்கு புரிய வைப்பேன். இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா இதுக்கு தான் காரணம், புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், குழந்தைங்க சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாதுன்னுட்டு. அதே பேசிஸை இங்கே நான் ஏஎல்பியில் பார்க்க முடிஞ்சுது என்னால். அதாவது இந்த பாவக மாற்றம் இதுலேயோ, இந்த லக்ன மாற்றம், அதாவது 12 வயசு குழந்தை 30 வயசுக்குரிய ஒரு உணர்ச்சி வெளிப்பாடுகள் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட புரிதலை வச்சு
ஒரு மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வரலாம், எஸ்பெஷலி அமங் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ. சில சமயம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் எதிர்வினையாக குழந்தைங்களை ரொம்ப காயப்படுத்திடுறாங்க. அந்த காயம் வந்து குழந்தைங்களுக்கு ஆயுசு முழுக்க ஒரு வடுவாக மாறிடுது. அது ரொம்ப தப்புன்னு புரிய வைக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த அடுத்த தலைமுறையை நல்ல வழிகாட்டுதல் கொண்டு போகிறோன்னா பேரண்ட்ஸ் படிக்கணும். அதுக்கு நான் வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லா பேரண்ட்ஸும் ஏஎல்பி படிக்கணும். அவங்களோட புரிதல் இருந்தாலே குழந்தைங்கள நல்லா வழிகாட்ட முடியும். உணர்வதும் உணர்த்துதலும் தான் வாழ்க்கை. அதே தான் உணர்வதும் உணர்த்துதலும் தான் ஏஎல்பி ஜோதிடம். அதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக குழந்தைங்கள வழியை நடத்தி செல்லலாம். இந்த கிளாஸ் நான் ஏஎல்பி 2 படிக்கும்போது சாந்தகுமார் சார் அந்த திருமண பொருத்தம் கிளாஸ் எடுத்து அடுத்த 10 அல்லது 15 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரு சார்ட்டு போடுங்கன்னு காமிச்சார். அது புரிஞ்சுண்டாலே போகிறோம் எல்லாரும். அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு மேடு பள்ளம் நிறைந்தது. எப்போவுமே இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஆனால் எங்கே மேடு இருக்கும் எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் அற்புதமாக வாழ்க்கையை நடத்தலாம். எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே புரிஞ்சுக்கணும், எங்கே தாழ்ந்து போகணும், அதெல்லாம் தெரியும்போது அழகான உறவுகள் அமையும். நமக்கு நம்ம கையில் இருக்கிறத விட்டுடக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் வந்துட்டாலே போகிறோம். நமக்கு அந்த அன்னெசரி ஈகோக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இதுதான் என்னோடய வாழ்க்கை, என்னோட தலையெழுத்து இப்படின்னு இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் என்ன நான் மாற்றிக்க வேண்டிய தருணம் இருக்கும்போது மற்றவங்கக்கிட்டேருந்து நான் வேறு எதுவும் எதிர்பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லைன்னுட்டு நான் புரிஞ்சுண்டு என்னோடய குழந்தைக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு புரிதலையும் ஏற்படுத்தும் போது ஒரு பெரிய சந்தோஷம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 வயசு குழந்தைன்னா இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம ஏஎல்பி லக்னம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும் அப்படிங்கிறாங்க. டுவர்ட்ஸ் த வெரி எண்டு அந்த லக்னம் மாறுற நேரத்தில் வந்து அந்த குழந்தை பிறந்ததற்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 7வது வயசுலேயே 2வது பாகம் போயிருக்கோம். அப்போது என்னென்னா அது வந்து கல்வி படிப்பு இதை மாத்திரம்தான் இருக்கணும். 3வது பாகம்னு போகும்போது உத்தியோகம் அந்த மாதிரி தைரியம் அதுக்குரிய பாகத்தன்மைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த குழந்தை நான் சொன்ன மாதிரி அந்த லக்னம் மாறக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் பிறந்திருந்தா 15 வயசில் 3வது கட்டம் இறுதியில் வரும்போது அந்த வயசுக்குரிய உணர்வுகள், ஹார்மோன்கள், உணர்ச்சி வெளிப்பாடுகள் அந்த மாதிரி இருக்கும்போது படிக்க வேண்டிய நேரத்தில் திருமணத்தை பற்றி யோசிக்கிறது, ஒரு இனக்கவர்ச்சியில் இருக்கிறது, தவறான முறைகளில் ஈடுபடும் போது வயதுக்கு மீறிய உணர்வுகளும் உந்தப்படுகிறது. இப்போ அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தணுமா இல்லை அவங்கள வந்து எப்படி வழி நடத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? முதல்ல பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணுங்க சார், இது குழந்தையோட தப்பு இல்லை. நம்பர் 1, இந்த நிலையில் இப்படி தான் விதிச்சு இருக்குது, இந்த லக்ன மாற்றத்தில் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இது சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட்டு டைம் வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷனுக்காக. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 மணிக்கு ஈவினிங்னா ஒரு டின்னர் டைம் குழந்தைங்களோட கலந்து ஆலோசிக்கணும். இன்றைக்கி உன்னோட நாள் எப்படி போச்சு, என்னை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி உன்னோட பிரச்சனைகள்லாம் சொல்லு. ஐ எம் நாட் கோயிங் டு பி ஜட்ஜ்மெண்டல் அட் ஆல். அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த நிலைக்கு கீழே இறங்கி வந்து குழந்தைகளுக்கு நான் இருக்கேன், நீ உன்னோட உணர்வுகளை என்கிட்ட பகிர்ந்துக்கலாம், ஒரு வடிகாலாக என்னை நீ உபயோகப்படுத்திக்கலாம், உன்னை பாதிக்குதுன்னு நீ சொல்லு என்கிட்ட நேரடியாக அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கையை வரவே வைக்கணும். as not only as a parent, as a friend also. அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் இறங்கி வந்தால் தான் குழந்தைங்க ஓப்பன் அப் ஆவாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் அதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும்.
ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.